வணக்கம் நண்பர்களே. இன்று காலை என் வீட்டில் ஒரு வழக்கமான நாளை நீங்களும் என் கூடவே அனுபவிக்க போறீங்க. கிராமத்து அமைதியான என் வாழ்க்கையின் சிறு சிறு நிகழ்வுகளை பார்க்கலாம் வாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்க போறீங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். காலையில எழுந்த உடனே நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது அப்படின்றது நமக்கு ரொம்பவே பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா அந்த டைமுக்குள்ளே கரெக்டான டைமுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி அவங்களை அந்த வேன் ஏற்றி விட்டாதான் நம்மளுக்கு ஒரு திருப்தி. அதுக்கு மெயினா நம்ம டக்குன்னு சமையல் வேலை முடிக்கணும். நான் எழுந்த உடனே அந்த வேலை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். சரி, பசங்க ரொம்ப நாளா பாஸ்தா வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நமக்கு இதை பத்திலாம் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. எனக்கும் இதை செஞ்சு முன்ன பின்ன செஞ்சு பழக்கம் இல்லை. சரி, பசங்க ஸ்கூல்ல எடுத்து வருவாங்க போல இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு இதை பத்தி முன்ன பின்ன தெரியாது, செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தயங்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, பசங்க ரொம்பவே நச்சரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தலான்னு சொல்லிட்டு பாஸ்தா வாங்கிட்டு போன பார்த்து தான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை மாதிரியே நல்லா வேக வச்சு வடிச்சிட்டு சரி தாளிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அது மதியத்துக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே காலைல சாப்பிட்றதுக்கு டிஃபன் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஈஸியாக ஆகிறது 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கார சட்னி, அந்த சட்னியை செஞ்சுட்டேன். எனக்கு எப்போல்லாம் டைம் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி நல்லா வெந்துடுச்சு. இந்த இட்லி வெந்துடுச்சான்னு பார்க்கும்போது ஒருத்தர் அமுத்தி பார்ப்பாங்க. எனக்குலாம் அந்த ஒரு ஓட்டை போட்டு பார்த்தா தான் அது ஒரு திருப்தி ஆகும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்தா செய்யவும் வெங்காயம், மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் மசாலா போட்டு வணக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஆட்டி ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா வணக்கிட்டு எண்ணெய் பிரிவுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் செஞ்சேன். அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியலன்னு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அவசர சட்னி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இந்த 3 அடுப்பு வாங்கின பின்னாடி தான், புது அடுப்பு வாங்கின பின்னாடி தான் இவ்வளோ ஒரு ஈஸியாகுது. அதுக்கு முன்னாடிலாம் சமைக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் இட்லியெல்லாம் நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டேன். இட்லி நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி இட்லி சாப்பிட்டா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாஸ்தா மசாலா நல்லா வணங்கினோடனே பாஸ்தா போட்டு அது என்ன சலசலன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பயந்துகிட்டே இருந்தேன், எந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு தெரியலனே. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே தான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அது நல்லா மசாலாம் பச்சை வாசலாம் போகிற மாதிரி வணக்கிட்டு சரி எனக்கே ஒரு தாட் வந்துச்சு, நம்ம எக் ரைஸ் போடுற மாதிரிலாம் அந்த சாஸ் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸும் கொஞ்சமாக சோயா சாஸ், அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தொலைவி விட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு வணக்கி விட்ட உடனே சிம்மில் வச்சுட்டே தான் செஞ்சேன். ஏன்னா பயம் ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பா சொன்னான், ரொம்ப வேக வச்சு குழச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி பயந்துட்டே செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசலாம் போனோடனே ஃபைனல் டச்சிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு தூ இறக்கிட்டேன். சரி சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். பயந்துட்டே தான் சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னு. ஆனால் டேஸ்ட் சும்மா பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் எனக்கு ரொம்பவே எக் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவுக்கு அடிமையாயிட்டேன். அதுக்கப்புறம் 6:30 நம்ம சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மாட்டு வேலை நம்மளது வழக்கமாக எந்த வேலை செய்கிறோமோ இல்லையோ, மழையோ வெயிலோ குளிரோ எதா இருந்தாலும் நம்ம இந்த வேலை கண்டிப்பாக செஞ்சாகணும். ஏன்னா நம்மளை காப்பாற்றுறது இதுதான். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும். வருமானம் பணம் சம்பாதிக்கிறது அது எந்த விதத்தினாலும் சம்பாதிக்கலாம். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு மாட்டு வேலை நமக்கு என்னதான் நம்ம ஆம்பளைங்க சம்பாதிச்சு போட்டாலையும் அவங்க கையை நம்ம எல்லாத்துக்குமே எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அதனால நான் மாடு வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சைட் பிஸ்னஸ் மாதிரி இது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பால் கறக்க டைம் ஆயிடுச்சு. அப்புறம் சரி பாலை கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இதுக்கு முன்னே மாட்டுக்கெல்லாம் குளுத்தி போட்டுருவான். நானும் அதுக்கான ஒவ்வொரு மாட்டுக்கும் நம்ம குளுத்தி போட்டோம்னு வச்சுக்கோங்க, பால் கறக்க பட்டுன்னு கறந்துட்டு அது கட்டிட்டா வேலை முடியும். இல்லைன்னா வச்சுக்கோ அதுக்கு தனியாக வேலை பார்த்து செய்யணும். எனக்கு பசங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா பசங்க இல்லைன்னா என்னால் 4 மாடு வச்சு நான் ஒண்டியே சமாளிக்கிறேன் அப்படின்றது சாத்தியமில்லாத போயிடும். என்னுடைய பாதி வேலையை என்னுடைய பிள்ளைங்க 2 பேரும் செஞ்சுப்பாங்க. அதனால தான் என்னால் 4 மாடு வச்சுன்னு பால் கறந்து ஊற்ற முடியுது. எங்கள் பசங்க இல்லைனா கண்டிப்பாக என்னால் இந்த வேலை சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா ஒவ்வொரு மாடை பாலில் கறந்து முடிச்சுட்டு அதுக்கு குளுத்தி காமிச்சிட்டு அப்படியே டக்குன்னு பிடிச்சி கட்டிடுவேன். ஏன்னா டக்குன்னு வேலை ஆகுதுன்னா பசங்களையும் நம்ம ரெடி பண்ணோம். 8 மணிக்கு வேன் வரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். நம்ம சமையல் வேலையும் முடிக்கணும். அதுக்கப்புறம் 4 மாடு பால் கறந்து ஊற்றி ஆயிடும். ஏன்னா ஏழைகளுக்கெல்லாம் பால் கறந்து வந்துடுவாங்க. வீட்டை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏழைகளுக்குள்ளேயே பால் கறந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள நிற்க வைக்க முடியாதுல்ல ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 சமைச்சு முடிச்சுட்டு பட்டுன்னு பாலும் கறந்து முடிச்சிருவேன். மாடு பால் கறந்து ஊற்றுறது ரொம்பவே கஷ்டம் தான். அதுவும் 4 மாடு கையில் பால் கறக்குது அப்படின்னு ரொம்பவே கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம ரசித்து செஞ்சால் எந்த வேலையுமே ஈஸியாகிடும்.
ஃபர்ஸ்ட்லாம் நானே தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு பசங்களை ஹெல்ப் போட்டோன்னா வச்சுக்கோ, ஒரு டைம் வந்து மாடு கீழே தள்ளிடுச்சு. அதனால சரி கொஞ்சம் பயம், நம்ம ஒரு முறை பட்டுட்டோம்ல மறுபடியும் எதுக்கு நம்ம படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பசங்களே வந்து பால் கறக்கும் போது மட்டும் மாட்டுக்கு முன்னாடி நிற்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் பால்லாம் பட்டுன்னு கறந்து முடிச்சிடுவேன். ஒவ்வொரு மாடை கறந்து முடிச்சுட்டு மாடை பிடிச்சி கட்டிடுவேன். என்னதான் நம்ம பசங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் நம்ம வளர்த்தணும்னு நினைச்சாலும் நம்ம செய்கிற வேலை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விவசாயம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் பிள்ளைங்களுக்கு வந்து அதை பற்றி நாலேஜ் இருக்கும். இல்லைனா வச்சுக்கோயேன், நம்மளோட நம்ம பண்ணுற வேலைங்கெல்லாம் மறைஞ்சு போயிடும். இப்போ இருக்கிறவங்கள எத்தனை பேர் விவசாய பிள்ளைங்க வந்து விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 100ல் ஒரு 50% தான் தெரிஞ்சுக்கிறாங்க தவிர மற்ற 50% வந்து அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாமே போயிடுறாங்க. எனக்கு அதில் வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இதனை பற்றின நாலேஜ் வேணும். என்னதான் நம்ம எங்கே தான் ஓடி ஓடி உழைச்சாலுமே நம்மளுக்கு கடைசியில் கை கொடுக்குறது நம்மளுடைய இந்த மாதிரி வேலை தான். இப்போ நல்லா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கைத்தொழில் ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, அவங்க லைஃப்பில் எப்படியாவது முன்னேறிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. அதனால பசங்களுக்கும் நான் இந்த மாதிரி செய்கிற வேலைங்க எல்லாமே கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன். என்னதான் அதை தான் நம்ம என்னதான் படிச்சிருந்தாலுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து உடனே நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துது இந்த மாதிரி வேலைங்க தான். நானும் அதுக்கோசரம் தான் இந்த மாதிரிலாம் மாடு வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீ தான் படிச்சிருக்கல, நீ வேலைக்கு போ ப்ரைவேட் ஸ்கூல். எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை, போனால் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு. அதனால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்து இதை பார்த்துப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான், பட் இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்படாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் பசங்க 2 பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மாடெலாம் பாலை கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டு குளிச்சு இப்படியே காமிச்சுவேன். அதுக்கு தேவையான அந்த தீவனத்தை வந்து முன்னாடி நாள் சாயந்தரமே வந்து ஹர்னு வந்து வச்சுப்போம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலையில் மணி 7:30 10 மணிக்குள்ளேயே சமையல் வேலையும் பார்க்கணும், 4 மாடு பால் கறந்து ஊற்றணும், மாட்டு வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு மாட்டுக்கு தட்டு எடுத்துன்னு வந்து சாத்தியமில்லாத வேலை. அதனால சாயந்தரமாக எடுத்துன்னு வந்து நிற்பேன். மாடெலாம் பால் கறந்து பிடிச்சி கட்டிட்டு வந்து பசங்களுக்கும் அவங்களுக்குலாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டு அப்போ தான் பசங்க வந்து நம்மக்கிட்ட சண்டைக்கு நிற்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. அப்புறம் அவங்களுக்குலாம் ஸ்கூல் கமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு சமையல் செய்யணும். நமக்கு வந்து ஒரு சாதம் செஞ்சோம்னா அதையும் ஒரே வேலையை வச்சிடுவேன். இந்த மாதிரி எதனா பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் எனக்கு 2 வேலையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரி நமக்கு குழம்பு பத்தாதுன்றதுனால கொஞ்சமாக தக்காளி போட்டு கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் கடையல் மாதிரி செஞ்சேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கடையல் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இட்லி கொஞ்சம் இருந்தது. என்னதான் நம்ம இட்லி தோசை சாப்பிட்டாலையும் கொஞ்சமாவது நம்மளுக்கு அந்த சாதம்ன்றது இல்லைன்னா நமக்கு சாப்பிட்ட திருப்தி வராது. எனக்கு அந்த மாதிரி தான் பழைய சாதம் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு ஒரு வேளை பக்கத்தில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அதையும் போயிட்டு இருந்துச்சு. இப்படி தான் என்னுடைய நாள் போகும்.